கேட்டு படையெடுத்து சென்றார்கள். நாங்களும் அந்த படையெடுத்து செல்லுகின்ற படையின் என்பதாகவே சுயவரத்தில் கலந்து கொள்ள சென்றோம். சீதாதேவி அம்மனுடைய வில்லை வளைக்க வந்த மன்னர்கள் எல்லாம் முடியாது என்று அமர்ந்திருக்க, நானும் சிறுவனாக இருந்து தன்னந்தனியாக சீதாதேவி அம்மனுடைய வில்லை எடுத்து நான் ஒருவனை எடுத்து வில் வளைத்தேன். ஆகையினால் எனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றது. அப்பா, என்னுடைய திருமணத்தை பார்ப்பதற்கு மகனுடைய மனம் பார்க்க மாதா பிதா வர வேண்டும். ராமன் மனம் பார்ப்பதற்கு ராஜசபை வர வேண்டும். படை பண்டாரங்கள், ஆணைகள், குதிரைகள், சேனைகள், படைகள், பணியாரம் சுடுறதற்கு பணியார கல்லு கொண்டு வாங்க என்று சொல்லி அழகுடனே நிகழ்ப்பிருக்கிறார்கள். இப்படிக்கு தங்கள் மகன் பாசமுள்ள மகன், நேசமுள்ள மகன் ராமன் என்று சொல்லி அழகுடனே ராமன் நிகரத்தில் எழுதியிருப்பதை கண்ட இந்த கல்யாணம்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு கர்ச்சிப் எடுத்து கண்ணை துடைக்கிறார். இதுக்கு சந்தோஷம் வந்துட்டு, ஆமா, மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெற போகிறது. உடனே 3 பொண்டாட்டியை கூப்பிடுறாரு. ஆமா, கோசலே, கோசா என்ன கோசையா? டேய், மூத்த மனைவி கோசலை. என்னங்க என்னங்க வந்துட்டியா கோசலை? என்னங்க நம்ம மகன் என்னன்னா? என்ன மகன் ஒன்று ஆகவில்லை, நல்ல காரியம் தான் நடைபெற போகிறது. என்னாச்சு? நீ ஒன்றும் கவலைப்படாதே. நம் மகனான ராமனுக்கு திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெறுகிறது. என்ன ஏன் சுமந்திரையா தங்கச்சி? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம பிள்ளை கல்யாணமா? அம்மா, நம்ம 3 பேரும் செட்டு சாரி எடுத்து கட்டிட்டு தான் போனோம். செட்டு சாரியா? ஏன்னா அங்க போய் நம்ம 3 செட்டு சாரி, குரூப் சாரி. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு நம்ம வீட்டுக்காரருக்கு நம்ம 3 பொண்டாட்டி நம்ம பவர அங்க போட்டு உடைக்கணும். ஆமா, ஒரே மாதிரி இருந்தா தானே தசரதனுடைய மனைவி என்று தெரியும். ஒரு பொண்டாட்டியா இருந்தா பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல. 3 பேர் இருக்கும்ல. ஆமா, அப்படின்னு கல்யாணம் இவங்களால இருக்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஆணை சேனைகள் எல்லாம் வர வேண்டும் அல்லவா? அழகுடனே பார்த்தான் தசரதன். ஆணை சேனைகள் எல்லாம் ஹரிராமன் கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அழகுடனே பரயோசை சொல்லுகின்றார். அப்படி கொட்ட சொல்லக்கூடிய சமயத்தில் பரயோசையை கேட்டு ஆணை சேனை படைகள் எல்லாம் உடை சொல்கிறார்கள். அதாவது ஹரிகரி கோதண்டராமனின் திருமண ஏற்பாடு நடைபெறுகிறது. ஆகையால் அனைத்து பொதுமக்களும் வர வேண்டும் என்று சொல்லி அளவுடனே பரயோசை கேட்ட பொதுமக்கள் எல்லாம் ஆணை சேனை மீது அளவுடனே வருகின்றார்கள். தசரதாகப்பட்டவர் அழகாக ஒரு வெள்ளை யானை மீது ஏறி தாயார் 3 ரதங்கள் மீது ஏறினார்கள். பரதன் சத்ருக்கன் 2 பேர்களும் பஞ்ச கல்யாணி புரவி ஏற, அதாவது இந்த குலக்குரு இருக்கிறாரு பாருங்க, ஆமா, 3 பல்லாக்குல கொண்டு வர்றாங்க. என்ன 3 பல்லாக்கா? ஏன்னா ஒரு பெரியவரை மரியாதையா கூட்டிட்டு வரணும். இப்ப நமக்கு மேனில தூசி பட்டுச்சுன்னா தாங்கிக்கிடுவோம். ஒரு குரு வயசானவரால தாங்க முடியாது. ஒரு பல்லக்குல வச்சு அவரை மட்டும் மூடி கொண்டு வர்றாங்க. அப்படியா? அழகாகவே வருகின்றார்கள் படைகளோடு. அப்படி வரக்கூடிய சமயத்திலே ஆமா, மேலும் அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கின்றது? சரையோனதி பாதையிலே 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 சரையுனதி பாதையிலே 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 தண்ணீரது பெருக்கெடுத்து பெருக்கெடுத்து பார்த்திருந்த தசரதனோ தசரதனோ
இப்படியாக அறிகுறி கோதண்டராமனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆடை சேனை எல்லாம் அனைத்துமே வருகின்றார்கள். வருகின்ற வேளையிலே அவர் வரக்கூடிய சபையிலே குறுக்க என்ன வருது பாருங்க, என்ன வருது? சராயு நதியானது படையெடுத்து புரண்டு வருகின்றது. அதாவது தண்ணீரானது பிறக்கெடுத்து ஓடுகிறதா. இந்த தண்ணீரை பார்த்த உடனே பார்க்கின்றார் தசரத மன்னன். என்ன நினைக்கிறார்? ஆற்றங்கரை கடப்பதற்கும் ஹரிராமர் மனம் பார்ப்பதற்கும் இந்த தண்ணீரை தாண்டி எப்படி தாமோதரன் மனமை பார்க்க முடியும்? இந்த மன்னர் புலம்பும் போது இந்த மந்திரி இருப்பாங்க பாருங்க, ஆமா, அவர் ஒரு யோசனை சொல்றாரு. என்ன யோசனை? தசரத மன்னா, என்ன ஏன் புலம்புறீங்க வீணா? ஆமா, நம்ம கிட்ட எவ்வளவு யானை படை இருக்கு பாருங்க. அது மட்டுமா குதிரைப்படை இருக்கிறது. முதல்ல யானை படை இறங்கி எல்லா தண்ணீரையும் குடிக்க சொல்லணும். சரி, ரெண்டாவது குதிரைப்படை இறக்கி விட்டுலாம். அடுத்து அப்படின்னு யானை படைகளை இறங்கி அழகாக தண்ணீர் பருக செய்ய, அப்படி பருக செய்கின்ற பொழுது சராயி நதியின் தண்ணியானது கொஞ்சம் வத்துது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே அதாவது சராய் நதியை கடந்துதான் செல்ல வேண்டும் என்று சொல்லி சராய் நதியை நடுவாகவே ஒரு பலகையை போட்டு அந்த இடத்தை கடந்து அளவுடனே தசரத மன்னன் தன்னுடைய படைகளை கொட்டிக் கொண்டு அளவுடனே மேலே நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகின்ற சமயத்திலே அரண்மனையில் இருந்த தசரத மன்னன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஜனக மன்னன் என்ன நினைக்கின்றார்? அங்க இருந்து பாக்குறாரு, என்னடா இது நம்ம ஊரை நோக்கி இவ்வளவு பெரிய படைகள் வந்து கொண்டிருக்கின்றது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது. அதாவது கல்யாணத்திற்கு வந்த அரசவணர்கள் என்ன நினைச்சாங்க? எல்லாம் கோபத்துல போனாங்க. அதாவது கல்யாணம் நடந்தால் கலாட்டா கல்யாணம் தான் நடக்கும் என்று சொன்னார்கள். கலாட்டா கல்யாணம் இப்ப டிவில கூட நடக்குது. அதான் என்ன கல்யாணம்? இந்த கலாட்டா சேனல்ல ஒரு கல்யாணம் போட்டு விளையாட்டுக்கு கண்டென்ட் கல்யாணம் பண்றாங்களே, அந்த கல்யாணம் எல்லாம் இல்ல, இது ஒரு கலவர கல்யாணம். கலவர கல்யாணம் அப்படின்னா அந்த படைகள்லாம் வருகின்றதே என்ன செய்வது என்று சொல்லி தசரத மன்னன் மணக்கவளையோடு இருக்கின்ற பொழுது ஹரிஹரி கோதண்டராமன் என்ன சொன்னார் தெரியுமா? அருமை மாமா, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னப்பா எதுக்குப்பா? அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், ஆலோசனை செய்ய வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், ஆலோசனை செய்ய வேண்டாம். ஆயிலையா ஜானகியே, ஆயிலையா ஜானகியே, அருளை பேர்மை மாமா, மாதுமையா ஜானகியே, மாதுமை ஜானகியே, மனமுடிப்பேன் மாமாவே, கோடி பாடை வந்தாலோ, ஓடி பாடை வந்தாலோ, ராமபானோ இருப்பதையா, எத்தனை பாடை வந்தாலோ, கோடி பாடை வந்தாலோ, ராமபானோ இருக்கு மாமா, கோதண்டனோ வெல்வலைக்கா, கோதண்டத்தில் வில்வளைக்கா, கோதண்டோ நடுவுமையா, கோதண்டத்தில் வில்வளைக்கா, கோதண்டனோ வெல்வலைக்கா, வளையமோ நடுக்குமையா, கொடியிடையா ஜாடகியே, கொடியிலையா ஜனகியை, பாதுகா பேர் அருமை மாமா, கொடியிலையா ஜானகியை, கொடியிடையா ஜாடகியே, பாதுகாப்பை நன்மை மாமா. இப்படியாகவே என்ன ஜனக மன்னனானவன் அதாவது அரசர்கள் தான் விடையெடுத்து வந்தார்கள் என்று சொல்லி மாமா, என்ன கவலைப்படாதீர்கள் மாமா, அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், ஆலோசனை செய்ய வேண்டாம். மாற்றான் படை கொண்டு வருகிறான் என்று நினைக்காதீர்கள். சரி, மாப்பிள்ளை படை வருகின்றது. என்ன மாப்பிள்ளை